பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டுக்கு ஒரு மருமா வந்தானா வீட்டு வேலை செய்யறது நமக்கு கொஞ்சம் பாரம் குறையும். இந்த கட்டாந்தர கூட்டுற வேலை மிச்சமாகும். கொஞ்ச நேரமாவது தூங்கி எந்திரிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும்னு பார்த்தேன். நான் வாங்கிட்டு வந்த வாரம் பாரு, காலத்துக்கு இப்படி கட்டாந்தரையும் வீட்டு வேலையும் என் தலையில தான் எழுதி ஒட்டி இருக்குது. எல்லார் வீட்டுக்கு தான் மருமவ வராங்க, எப்படி எல்லாம் வேலை வெட்டி பாக்குறாங்க. பார்க்கவே அம்புட்டு ஆசையா இருக்குது. மருமவ ஒரு வேலை செஞ்சா மாமியார் ஒரு வேலை, மருமவ வீட்டு வேலை பார்த்தா மாமியார் வெளி வேலை, இல்லைன்னா மாமியார் உள் வேலை பார்த்தா மருமவ வெளி வேலைன்னு சொல்லி ஆளுக்கு பிரிச்சு வேலை பார்க்கறாங்க. வேலையும் சட்டு புட்டுன்னு முடியுது. இங்க எல்லாத்தையும் நம்மளே கடந்து செய்யணும் போல இருக்கு. காலத்துக்கு என் தலையில இப்படித்தான் எழுதி ஒட்டி இருக்கோ என்னவோ. ஆட்டையும் மேய்ச்சிக்கிட்டு இப்படி வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு எத்தனை காலத்துக்கு தான் எனக்கு இதே பொழப்புன்னு தெரியல. என்னைக்கு தான் இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு விடிவு காலம் வருமோ? கட்டையில போனாலும் காலத்துக்கு இந்த வீட்டு வேலை மட்டும் எனக்கு குறைவே இருக்காது. முடிய நல்லா தான் வெட்டியிருக்கான். நான் கூட ஏத்தியும் தாத்தியும் இது வெட்டிவிட்டானோ என்னமோ நினைச்சேன். அப்படி மட்டும் எது வெட்டியிருந்தான் அவனை இன்னைக்கு அவனுக்கு கடை இருந்திருக்காது. இன்னும் கொஞ்சம் நறுக்கி இருக்கணுமோ? அங்கிட்ட அங்கிட்ட முடி நீட்டிக்கிட்டு இருக்கே. இதுக்கு வேற என்னதான் வேணும் தெரியாது. என்னாத்தா? அடே, இன்னைக்கு சமைக்கிறதுக்கு அரிசியை ஊற போடல. இந்த வந்து அடுப்ப பத்த வைக்கிறேன். ஆமா, காலங்காத்தால சமைக்கிறது இல்ல, ஒன்னும் இல்ல, கட்டாந்தரே கட்டிக்கிட்டு உக்காந்துரு. இதே ஒரு பொழப்பு. நாளைக்கு அதானே உனக்கு வந்து சோறு போட போகுது. இது இருக்க போனா கையில காசு இல்லாத நேரத்துல ஒரு ஆட்டை வித்தா 10,000 12,000 வருது. பாக்கெட்ல வச்சுக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு திரியறியே, அதெல்லாம் எங்கிட்ட இருந்து வருது? இந்த ஆடு போட்ட பிச்சை தாண்டி. ஏண்டா 2 கிளாஸ் மட்டும் அரிசி ஊற போடுறா? இரு இப்பதானே முடி வெட்டிட்டு வந்திருக்கேன், இன்னும் குளிக்கணும். குளிச்சுட்டு தான் உள்ள போக முடியும். ஆமா, இருக்கிறது 2 முடி. அந்த 2 முடியும் போய் காசு தண்டத்துக்கு போய் வெட்டி விட்டு வா. இன்னும் 2 நாள் போனாலும் அதுவே கீழே விழுந்துரும். அதை எதுக்கு போயிட்டு நறுக்கிக்கிட்டு திரியணும்? நான் அசிங்கப்படுத்துறதுக்கு வெளியில இருந்து ஆடு வர வேணாம், இது ஒண்ணு போதும். தலையில 2 முடி இருக்கும்போதே இவன் அக்கப்போரு தாங்கல. இன்னும் நல்லா புசு புசு புசுன்னு மண்டை நிறைய முடி இருந்துச்சு. அம்மாடி அம்மா, ஊருவட்ட செலவு பண்ணி போடுவான் போ. 4 முடி இருக்கும்போதே 40 தடவை இந்த சீப் எடுத்து வாரி 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 அந்த வாழ் வாருவான். இன்னும் 4-5 முடி சேர்த்து இருந்துச்சு. அம்மாடி அம்மா, அம்புட்டுட்டேன். தம்பி வந்துட்டானா? சரி அத்தா, உட்காருங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அம்மாயி, சாப்பாடு ரெடியா? ரெடிடா தங்கப்பிள்ள, வாயா வாங்க 2 பேரும் வந்து உட்காருங்க, சாப்பாடு தட்டில் எடுத்து வைக்கிறேன். அம்மாயி ஊட்டி விடுங்க அம்மாயி. ஆடே, நான் ஊட்டி விட்டா உங்களுக்கு வயிறு எப்படிமா நிறையும்? தட்டுல போட்டோன்னா 2 பேரும் வல்லு வதக்குன்னு அள்ளி சாப்பிடுவீங்க, வயிற்றுக்கு காணும். மையம்மாயி ப்ளீஸ் அம்மாயி. சரி அத்தா 2 பேரும் உட்காருங்க, ஊட்டி விடுறேன். அக்கா, அந்த துணியை போட்டியா? ஆமாட்டா தம்பி. பரவாயில்லையக்கா, சூப்பரா இருக்கு. நான் கூட எப்படியா இருக்குமோ என்னவோன்னு நினைச்சேன். நல்லா இருக்குடா. டேய், இன்னும் ஒரு 2 துணி இந்த மாதிரி ஒன்று எடுத்து கொடுத்தா கூட அவங்க போட்டுக்குவாடா. நல்லா இருக்குது. ஊருக்கு போகும்போது இந்த துணியை போட்டுக்க. இன்னைக்கு போட்டுட்டு கழட்டி வச்சுட்டு வேற துணியை போட்டுக்கம்மா. அங்கே போகும்போது இதை போட்டுக்க. அப்பதான் வயிறு எறிவா உங்க சித்திக்காரி. நல்ல புது துணியெல்லாம் போட்டு வந்திருக்காளேன்னு. ஆட போங்க அம்மாயி, அவங்கள பத்திலாம் நான் யோசிக்கிறது கூட இல்லை அப்படிலாம். சரி அவளை பத்தி பேசினா எனக்கு தான் மண்டை வலி வரும். வாங்க உட்காருங்க. அம்மாடி, இந்தாம்மா சாப்பிடு. அம்மாயி, முதல்ல தம்பிக்கு கொடுங்க. அக்கா, நான் நினைக்கும் போதெல்லாம் அம்மாயி கிட்ட வாங்கி சாப்பிடுவேன். நீ சாப்பிடுக்கா. இந்தாத்தா, நீ சாப்பிடு. எப்படி ஆத்தா இருக்கு? அப்பா, அப்படியே சின்ன வயசுல அம்மா கையில சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. சூப்பரா இருக்கு. கந்துவட்டிக்கு காசு வாங்கி எத்தனை மாசம் ஆகுது? வரும்போது போகும்போதெல்லாம் இல்லைன்னே அடுத்த வர வாங்கிக்கோங்க, அதுக்கு அடுத்த வர வாங்கிக்கோங்கன்னு எப்ப பார்த்தாலும் இதே ஒரு பொழப்பால இருக்குது இந்த சாந்தாவுக்கு. நல்ல கறிக்குழம்பு வாசம் ஆளு தூக்குது. ஓஹோ, குடுக்கறதுக்கு காசு இல்ல, ஆக்கி திங்கிறதுக்கு மட்டும் நல்லா காசு இருக்குமோ? சாந்தா யார கூப்பிடுறாங்க போல இருக்கே. ஐயா, 2 பேரும் எடுத்து வச்சு சாப்பிடுங்கய்யா.
நான் அந்த வந்துடுறேன், யாரோ கூப்பிடுறாங்க. அத்தாடி, இவரா? இவர் எங்க இங்கிட்டு வந்தாருன்னு தெரியலையே இந்த நேரம் பார்த்து. ஐயோ, புள்ள வேற வீட்டுக்கு வந்திருக்கா, இந்த நேரம் பார்த்தா வரணும். என்னம்மா சாந்தா, கறி குழம்பு ஊரையே தூக்குதே. இல்லனே. ஏமா சாப்பிட கேட்க வந்துருவேன்னு சொல்லிட்டு இல்லன்றியோ? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லனே. நாங்க என்னனே பண்ண போறோம்? ஏமா எதுக்குமா நடிக்கிற? கறி குழம்பு தானே வீட்டுல. யாரு என்னன்னு தெரியலையே. ஏக்கா ஏக்கா என்னக்கா பண்ணிட்டு இருக்க நீ? வாக்கா சாப்பிடுவ. இருடா தம்பி, யாரோ வந்திருக்காங்க, இரு பாக்குறேன். ஏமா உனக்கு கறி வாங்கி திங்கிறதுக்கெல்லாம் உனக்கு காசு இருக்குது. கை நீட்டி 20,000 ரூபாய் வாங்கினல, அதை திருப்பி அடைக்கிறதுக்கு ஒன்னால முடியாதா? அண்ணே அண்ணே, கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே, கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே. ஊர்ல இருந்து புள்ள வந்திருக்குனே, அவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானே. நீங்க இது கத்துறது மட்டும் காதுல விழுந்துச்சுன்னா புள்ள வருத்தப்படுவானே. பாரு, உன் வீட்டுக்கு புள்ள வந்திருக்குன்றதுக்கோசரம் என் வீட்டு பிள்ளைங்கள நான் வைத்த காய போட முடியாது. என்னவா நினைச்சுக்கிட்டு இருக்க? 20,000 வாங்கி 2 வருஷம் ஆகுது. ஒரு நாளாவது உனக்கு வட்டி கட்டணுன்ற என்ன வந்திருக்கா? 3 மாசம் ஏதோ சுளுக்கு சுளுக்குன்னு கட்டுனேன். அதுக்கப்புறம் இப்ப வந்தா அப்பா, அப்ப வந்தா இப்பன்னு எப்ப பார்த்தாலும் இதே ஒரு பொழப்பா இருக்குது. வீட்டுல ஏதோ ஜாமஞ்சட்டு இருந்தா கூட இந்த 20,000க்கு பொருளையாவது தூக்கிட்டு போலாம். எதுக்கும் வழி இல்லாம போச்சு. நானும் ஒவ்வொரு தடவையும் வந்து உங்ககிட்ட காட்டு கத்திக்கிட்டு கிடப்பனா? அண்ணே அண்ணே, கத்தாதீங்கண்ணே, பொறுமனே பொறுமனே, உங்க கால கூட விழுறனே, கத்தாதீங்கண்ணே. உள்ள புள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானே. இங்க பாரு, எனக்கு உன் வீட்டு புள்ள சாப்பிடுறது வைக்குதுன்றதுல எனக்கு முக்கியம் கிடையாது. வாங்கின காசு நீ எப்ப தர போற? வட்டி முதலுமா? தந்துடுறேனே தந்துடுறேனே. முதல்ல மாதிரி வேலை பார்க்க முடியலனே. உடம்பு வேற அதுக்கு ஏத்தாப்புல ஒத்துழைக்க மாட்டேங்குதுனே. உடம்பு சரியில்லைன்னு வீட்டிலே தானே கிடக்குறேன். பேரன் ஒருத்தன் வேலை தான், அவனுக்கும் பெருசா கூலியெல்லாம் இல்லைனே. ஒரு நாளைக்கு 250 ரூபா தானே வாங்குறான். அதை வச்சு வீட்டு செலவுக்கு மருத்துவ செலவுக்குன்னே சரியா போயிருதுனே. அதனால தானே உங்களுக்கு கொடுக்க முடியல. எப்படியாவது என் தலையை அடக வச்சாவது நான் தந்துடுறேனே. தயவு செஞ்சு இப்ப கிளம்புங்கண்ணே, புள்ள வேற உள்ள இருக்கானே. மாமா, உனக்கு தான் நோய் வரும், எல்லாம் வரும், எங்களுக்கெல்லாம் எதுவும் வராது பாரு. ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்தா இந்த ஆள் வரணும். அண்ணே தயவு செஞ்சு போங்கண்ணே, கண்டிப்பா இந்த மாசம் கொடுத்துட்றேண்ணே. பாரு, ஒவ்வொரு மாசமும் நான் உங்ககிட்ட இதே மாதிரி வந்து உக்காந்துக்கிட்டு நான் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு இன்னைக்கு பணத்தை நீ எடுத்து வைக்கணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கறியாக்கி திங்கிறதுக்கு உனக்கு காசு இருக்குது, வட்டி கட்டுறதுக்கு உனக்கு காசு இல்லையா? ஐயோ அண்ணே, இது தம்பி அவங்க அக்காவுக்காக எடுத்துட்டு வந்தானே. பாரு, உன் வீட்டு பஞ்சாங்கம் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு தேவை காசு. இப்ப குடுக்கறியா இல்லையா? இல்லைன்னா வீட்டுல இருக்க மொத்தத்தையும் ஜாமத்துல தூக்கி வீசி போடுவேன்னு சொல்லிவிட்டேன். ஐயோ அண்ணே, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க அண்ணே. அண்ணே உங்க காலில் உளறடு, அப்படி மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க அண்ணே. பிள்ளைய ஒரு நாள் நிம்மதியா இங்க இருக்க வச்சு அடுப்புல தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த நேரத்துல நீங்க அதை இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவன் மனசு கஷ்டப்படுது. எப்படியாவது நான் கொடுத்துறேன், நான் கொடுத்துறேன். இங்க பாருமா, ஒழுங்க மரியாதையா போ, எனக்கு காசு வந்தாங்கன்னு சொல்லிட்டேன். ஐயோ அண்ணே, நாளைக்கு கூட எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேங்க அண்ணே. அண்ணே இது ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. இப்போ ஒரு தடவை மட்டும், இது ஒரு தடவை மட்டும். ஒவ்வொரு தடவையும் இப்படி வந்து நிக்கிறதுக்கு எனக்கே சங்கட்டமா இருக்குதும்பா. கொஞ்சமாவது வாங்கின காசுக்கு கொடுக்கணுன்ற எண்ணமாவது இருக்கணும். இப்படி எனக்கு மட்டும் என்ன மரத்துல இருந்து கொட்டுது எடுத்து உனக்கு நீட்டுறதுக்கு? நானும் கஷ்டம் தானே படுறேன், சும்மாவா எனக்கு வருது? இப்படி ஒவ்வொருத்தரும் பண்ணீங்கன்னா நான் எங்கம்மா போறது காசுக்கு? நாளைக்கு என் பிள்ளை நான் நடுத்தரவுல நிக்க முடியுமா? அண்ணே கொடுத்துறேன், இது ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்க, கொடுத்துறேன். இங்க பாரு, இப்படியே பார்க்க மாட்டேன். ஒரு நாள் மொத்தத்தையும் தூக்கி வீசிப்பட்டு குடிசையை எடுத்துக்குவேன் சொல்லிட்டேன். அம்பிட்டுதான் பண்ணுவேன். நல்லா வாங்கி திங்கிறதுக்கு காசு செலவு பண்றாங்க, கை நீட்டி வாங்கின காசை கொடுக்கறதுக்கு கைய வர மாட்டேங்குது. அம்மாடி அம்மா, எப்படிதான் இப்படி எல்லாம் இருக்காங்களோ தெரியல. ச்சீ, இதெல்லாம் ஒரு பொழப்பு? இதெல்லாம் வாழ்றதுக்கு? என்னப்பா சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்குது? என்ன ஆளுக்கு அங்கிட்ட உட்காந்துருக்கீங்க? எம்மாடி தங்கா, என்ன அம்மா இங்க நடக்குது? என்ன நடக்குது? சோறாக்கி ஆறி போயிருச்சுன்னா நல்லா இருக்காதும்மா சாப்பிட்றதுக்கு. வந்து உட்காந்து சாப்பிடுங்கம்மா. ஏம்மாயி, எனக்கு எதுவும் தெரியாத நினைக்கிறீங்களா?
எல்லாமே நான் கேட்டுட்டேன் அம்மாயி. அட, அவருக்கு ஒரு வேலை பழப்பு இல்லை, எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் வந்து காசு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. நானும் கொடுத்துடலான்னு பாக்குறேன், ஏதாவது ஒரு செலவு கை மேல வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் நான் பார்த்து கொடுத்துக்குவேம்மா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சரிங்களா? உட்காந்து சாப்பிடு. இவ்வளோ கஷ்டத்துலயே எனக்காக அங்க இங்க கடன்பட்டு அதை இதுன்னு செய்யறீங்க. என்னத்த நான் பெருசா கடன் பட்டுட்டு 20,000 ஒரு கடனா? வெளி மாநிலத்தெல்லாம் வெளியில உள்ளவங்கலாம் கோடி கணக்கில் கடன் வச்சிருக்காங்க. அவங்களே கடனை பத்தி கவலைப்படாம இருக்காங்க. வெறும் 20,000 கடனுக்கு போய் நீங்க 2 பிள்ளைங்களை பத்தி சோர்ந்து போயிருக்கிறாங்க. அம்மாயி நீங்க கவலையே படாதீங்க அம்மாயி, நான் ஊருக்கு போய் வேலைக்கு போய் நான் சம்பாதிச்சு உங்க கடனை அடைக்கிறேன் அம்மாயி. சின்ன பிள்ளையாடி நீயே, அதெல்லாம் ஒரு கடன் தான், நீ வேற. இல்ல அம்மாயி, நிஜமா தான் சொல்றேன். தம்பிக்கு இங்க பெருசா கூலி இல்லை, அவன் சம்பாதிக்கிறதோ இங்க சாப்பாட்டுக்கே பத்த மாட்டேங்குது. நான் ஊருக்கு போய் வேலைக்கு நிஜமா போய் உங்க கடனை அடைக்கிறேன் அம்மாயி, நான் அடைக்கிறேன் அம்மாயி. நீங்க யார் கல்லை விழக்கூடாது அம்மாயி, நீங்க எங்களுக்கு தெய்வம் அம்மாயி, நீங்க யார் கல்லையுமே விழக்கூடாது. அது ஒன்றும் இல்லடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மாயி. நான் இருக்கும்போது நீங்க கதை எதை நினச்சி கவலைப்படணும், நான் பார்த்துக்கிறேன்டா. நான் மட்டும் நல்லா படிச்சிருந்தேன்னா இந்த இடத்துக்கு போய் கடனெல்லாம் அடிச்சிருப்பேன் அம்மாயி. என் போகிறது காலம் எனக்கு எதுவும் அமையல. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்க கடனை அடைப்பேன், கண்டிப்பா அடைப்பேன் என் தங்கம். அந்த வீணா போனவ இருந்திருந்தா இம்புட்டு வேலை இழுத்து போட்டு பார்த்துருப்பா வச்சிருப்பா. அவ இல்லைன்னோனே மொத்த வேலையும் கடந்துக்கிட்டு நானே செய்யறதா கிடக்குது. ஏம்மா தண்ணி போதுமா ஆஃப் பண்ணட்டுமா? ஐயோ இங்கே தண்ணிக்கு இதை ஆஃப் பண்ணிடாத, அப்புறம் அம்பிட்டு தான் இங்கிட்டு வர தண்ணி ஆஃப் பண்ணோன்னே அந்த வீட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வரவே வராது. அவள் ஆஃப் பண்ணுற வரைக்கும் தண்ணி கீழே போனாலும் பரவாயில்ல, அப்படியே திறந்து விடு கிடக்கட்டும். ஏம்மா அந்த குந்தாணி இருந்தால் மட்டும் குடத்துல தூக்க சொல்கிற, ஓசை தூக்கி ஒளிய வச்சிடுற, அவள் போனால் மட்டும் ஓசை வெளியே எடுக்கிற, அப்புறம் அவளுக்கு சும்மா தண்டத்துக்கு சோறு போடுவாங்களா? அதனால தான் அந்த ஓசை தூக்கி மேலே போட்டேன், அவள் போனதுக்கப்புறம் எடுத்துக்கலான்னு. இது இருந்துச்சுன்னு வை, ஏற்கனவே பெருத்த பண்ணி மாதிரி இருக்கா, இன்னும் ஊதி யானை மாதிரி ஆயிடுவா. அதுக்கப்புறம் என்னத்த பண்ணுவா, நக்கடிச்சுக்கிட்டு தான் போவா. அதனால தான் எடுத்து உள்ள போட்டிருக்கேன். அது சரி, நேற்று அப்பா கிட்ட ஏதோ பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டுக்கிட்டு இருந்தேனா? நெசத்தை தாண்டி சொன்னேன், அவளுக்கு மாப்பிள்ளை தான் பார்த்துருக்கேன். என்னம்மா சொல்ற? அவளை கண்டாலே உனக்கு ஆகாது, அவளுக்கு நீ மாப்பிள்ளை பாத்தியா? பின்ன நான் பார்க்காம வேற யார் பார்த்தா? ஏம்மா நல்ல ஆளுமா, அவளை ஆகாதுன்ட்டு கடைசியில் அவளுக்கு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துருக்க. அப்புறம் ஆகாதுனாலும் காலகாலத்தில் நடக்க வேண்டியது ஒரு பொண்ணுக்கு நடக்கணும்ல, இல்லைன்னா ஊர்க்காரவ சித்தி இப்படி பண்றா அப்படி பண்றான்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப என்கிட்ட தான் நடிக்கிற அவளை வெறுக்கிற மாதிரி. ஆனா அவ மேல பாசமெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. பாசமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, எதுலையுமே லாபம் இல்லாம ஒரு வேலையும் செய்ய மாட்டாடி இந்த ராசம்மா. என்னம்மா சொல்ற? ஆமாடி, பக்கத்து ஊரில் தினேஷா யாரோ அவனுக்கு கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி இறந்து போச்சான். இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும், கடைசி காலத்தில் துணைன்னு ஒன்று வேணும்னு சொல்லி பொண்ணு எதுவும் பார்க்க சொல்லியிருக்காரு போல இருக்கு. நான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லிட்டு புரோக்கர்கிட்ட பேசும்போது இந்த சம்மந்தம் எனக்கு தெரிஞ்சுது. அதுவும் இவளுக்கு கட்டி வச்சோம்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நமக்கு 5 லட்ச ரூபா தாராங்களாமாண்டி. அதுதான் இவளை அங்கே தாட்டி விட்டோம்னா 5 லட்ச ரூபா வரதுல உனக்கு நகை நட்டு எடுக்கலாம்ல. அம்மா நீ சரியான ஆளுதாம்மா, எப்படிமா இப்படியெல்லாம் யோசிக்கிற? நான் என்ன தெரியும் யோசிச்சேன், அப்ப 2ஆம் தரமா தான் கட்டி கொடுக்குறியா? ஆமா, இதுல என்ன தப்பு? நானே உங்க அப்பா கிட்ட இருக்க சொத்துக்காக தானே 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏன் இப்ப நல்லா இல்லையா? அவளும் அங்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கலாம். சரிண்ணே. எத்தனை வயசா, என்ன வேலை பாக்குறாரா, என்ன எப்படி இருக்காராமா? 50 வயசாமா. ஏதோ பொண்டாட்டி இறந்துச்சு, பிள்ளைங்கெல்லாம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடுச்சுங்க. இப்போதைக்கு நான் ஒரு ஆள் தான் கிடக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நமக்கு தான் இவ ஒருத்தி இருக்காளே, இந்த அடிமையை அங்கே தாட்டி விட்டோம்னா பரவாயில்ல, எப்படியும் அந்த ஆளுக்கும் சொத்து பத்தும் கிடக்கும்னு நினைக்கிறேன். அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா மொத்த சொத்து நமக்குள்ள வரும். அதான் அந்த ஆள் எப்படியும் ஒரு 10 வருஷம் உயிரோட இருப்பானே, அதுக்கப்புறம் மண்டையை கிண்டையை போட்டானே, அப்புறம் அந்த சொத்து இவளுக்கு நம்ம தானே பார்த்துக்கிட்டோம், அதனால அதுவும் நமக்கு வந்துருன்ட்டு தான் சரி இவளை கட்டி கொடுப்போன்னு பேசி முடிச்சிட்டேன். அம்மா
அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னம்மா பண்றது? ஏடி உங்க அப்பா என்கிட்ட ஏதாவது கேட்டுருவாரு? அவரே என்னைய ரெண்டாவது தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதனால அவர் என்னை எதுவும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒன்று சொன்னார்னா அது தப்புனா நீங்க பண்ணுனதும் தப்பு தான். அப்போ உங்களால ஏன் வாழ்க்கை போகலையா அப்படி இப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் எந்த மரக்கட்டையை வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுவாரு. அம்மா நீ சரியான கேடிதான் போ. எல்லாரும் பழத்துல இருந்து கொட்டையை தாண்டி எடுப்பாங்க. ஆனா நான் கொட்டையில இருந்து மரத்தை வச்சு மரத்துல இருந்து கிலோ கணக்கில் பழம் எடுப்பேன். சரிதான். அப்ப கூடிய சீக்கிரத்துல எனக்கு நகை வரப்போகுது அப்படிதானே? ஆமாடி. அதுவும் இல்லாம நகை நட்டு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்களே வரதட்சணை கொடுத்து கட்டிக்கிறேன் போது எதுக்கு வேணான்னு சொல்லணும்? எதுக்கு கசக்க போகுது? நல்லா வாங்கி எல்லாம் செய்ய வேண்டித்தான். ஏண்டா இன்ன வரைக்கும் அந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டு இருக்க? இருக்கிறது 2 கண்ணு மூக்கு ஒரு வாய். அது எத்தனை தடவை தான் பாப்ப? அரிசியை ஊற வைக்க சொன்னே, ஊற வச்சியா? நானும் வாசலை கூட்டி கட்டாந்தரையை கூட்டி ஆட்டுக்கு தண்ணியை வச்சு புல்ல கட்டி போட்டுட்டு எல்லாம் வந்துட்டேன். இன்ன வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏமா சும்மா நொய்யு நொய்யு நொய்யுன்னு காதுக்குள்ள வந்து கத்திக்கிட்டு இருக்காத சரியா? கம்முனு போ. எவாரு வேலை வெட்டி பார்த்தாலாவது கையில 10 காசு நிக்கும். இப்படி மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வையி 10 ரூபா கூட நிக்காதடி. ஆத்தி யாருடாதுன்னு பார்த்தேன். வாங்க வாங்க வாங்க. ஆத்தாடி மருமவ வரும்போதே மாங்காயோட வராளே. வாட்டா வாட்டா. நான் தான் ஒரு 2 நாள் இருந்துட்டு வர சொன்னேன்ல, என்ன அவசரம்? அதுக்குள்ளேயே வந்துட்டு இங்க வாழ்வேல்னு கத்திக்கிட்டு இருக்கிறதுக்கா? இருந்துட்டு வர வேண்டியதானே? என்னப்பா இன்னும் கோபம் குறையலையா? என்ன தாத்த நான் சொல்றது? மாப்பிள்ள நீங்களும் கொஞ்சம் குடிக்கிறத விடுங்க மாப்பிள்ள. அம்மாவா அதை இதுன்னு சொல்லி இருக்காங்க. அவ கொஞ்சம் பொறுத்து திருந்தி இருப்பா. கொஞ்சம் பொறுத்துக்கங்க. எப்பா இங்க என்னப்பா நம்ம குடைச்சல் பண்றோம்? சோறு குழம்பாக்கிட்டு வீட்டோட இருமான்னு தானே சொல்றோம். நான் என்ன ஆடு மேய்க்க சொல்றேனா இல்ல வேற எதுவும் வேலை பார்த்தா தான் உனக்கு சோறுன்னு சொன்னம்மா? ஒன்றும் கிடையாது. அவ இஷ்டம் போல இங்க இருக்கலாம். ஏன்னா காலையில ஒரு நேரம் சோறாக்குறது, மதியானம் சாயங்காலம் 3 நேரமும் சோறாக்கி போட்டுட்டு பாத்திரம் மட்டத்தை கழுவிட்டு வீட்டோட இருக்க முடியாதா ஐயா? அதுக்கெல்லாம் கோவப்பட்டா என்ன பண்றது? சரிங்க சின்ன பிள்ளை கொஞ்சம் பாத்துக்கங்க. மச்சான் எத்தனை காலத்துக்கு தான் சின்ன பிள்ளைன்னுவீங்க? சொல்லுங்க பாப்பா. கொஞ்சமாவது குடும்பம் பொறுப்புன்னு ஒண்ணு வேண்டாமா? அடே விளங்காதவனே வாயை வச்சுட்டு கண்மணி இருடா. அவளே வந்தது அந்த 7 மலையாம் புண்ணியம். மறுபடியும் நீ ஏதாவது ஒன்று சொன்னான்னு வையி இதுதான் சறுக்குன்னு சொல்லிட்டு பொட்டி பொடிக்க தூக்கிட்டு கிளம்பிடுவா. சரியா? நான் பாத்துக்கிறேயா. வாயா உள்ள வா. இல்லத்த மணி ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். வேலை வேற கிடக்கு. ஆமா எங்க வீட்டுக்கு வந்தா தான் உங்களுக்கு வேலை இருக்கும். மற்ற நாளெல்லாம் வேலை இருக்காது. அந்த வீட்டுல இருந்து பொண்ணை கட்டி கொடுத்ததோட சரி. இங்கிட்டு யாரும் தலை வச்சு கூட படுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன நாங்க என்ன வசதி கம்மியா இருக்கோன்றதுனாலயோ? என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? அப்படி எதுவும் இருந்தா நாங்க பொண்ணை கட்டி கொடுத்துருப்போமா? சொந்தம் வேணும்ன்றதுனால தானே. சொந்தம் வேணும்னு இருந்தா வீட்டுக்குள்ள வரணும். அதை விட்டுவிட்டு வெளியே வாசல்லே நின்றுட்டு தங்கச்ச விட்டுவிட்டு போறது. அப்புறம் அந்த இப்படி இருந்தீங்கன்னா அப்புறம் நான் என்னத்த சொல்றது? புரியுதுங்க மாப்பிள்ள. சரி விடுங்க. உங்களுக்கு சங்கட்டமா இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? அக்கா இந்தாங்க பைய மாம்பழம் இதெல்லாம் இருக்கு. பையில அரிசி பருப்பு முட்டை எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு நீங்க வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் உங்க தங்கச்சி குத்தி காட்டுறதுக்கா? எங்க அண்ணன் தானே எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தேன். அதை வச்சு தானே ஆக்கி போடுற வைக்கிறேன்னு உங்க தங்கச்சி எங்களை குத்தி காட்டி பேசணும்னு தான் இம்புட்டு சாமச்சட்டியும் கொண்டு வந்தீங்களா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லை. இது அம்மாவா பார்த்து கொடுத்து விட்டாங்க. என்னமோ பண்ணுங்க. சொல்ற கடமைக்கு சொல்லியாச்சு. இனி நீங்களாச்சு அவங்களாச்சு. ஏம்மா இன்னைக்கு வாங்குவா, நாளைக்கு அவ இதையே வச்சு சொல்லி காட்டுவா. அப்புறம் பாரு உன்னை தூக்கி போட்டு நான் மிதிக்கிறேன். சரி அப்படியே நம்மளும் கிளம்புவோம். ராணி இந்த ஊர் தான் அவங்க பாட்டி. சரி முடிஞ்சா பார்த்துட்டு போவோம்.